வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்தது. எக்ஸாம் டஃப்பாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா, இல்லை மீடியமாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நடக்க போகிற இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு படித்து எழுதுகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 40 மார்க்ஸ் அளவு தான் படித்து எழுத போகிறோம். மீதி 60 மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸ் தான். நம்ம நிறைய கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஷின் பேப்பருக்கான PDF லிங்க் அண்டு கவர்மெண்ட் ஆன்சர் கீயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் கோட்டையில் எழுதிருப்பீங்க, ஆஃபில் எழுதிருப்பீங்க. அந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கே கன்ஃபார்ம் ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு உங்களுக்கு எந்தெந்த பகுதியெலாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள், எந்தெந்த டாப்பிக்லாம் கஷ்டமாக இருக்குன்னு இந்த வீடியோ கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அதெல்லாம் தனியாகவே நான் டீச் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோலாம் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 10th எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின், தென் 11th 12th நீங்கள் 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் கேட்பாங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க்ஸ் நம்ம நிறைய கோத்ரூ பண்ணணும். உங்கள் கைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸு, ப்ரேசல் வெர்பு, உங்கள் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அந்த 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கைடில் கொடுத்துருப்பாங்க. அது வே டு சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை சுறா கைடாக இருக்கட்டும், எந்த கைடில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் கைடில் இருக்க நிறைய எக்ஸசைஸை கோத்ரூ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸ் மீனிங்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஆன்டனானிம்ஸ் ஆப்போசிட்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோ ஃப்ரம் த ஃபாலோயிங். அப்போனா எஸ்கிமோக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கிமோஸ். 8th கொஷின் சஃபிக்ஸு, அந்த சைல்டுக்கு சஃபிக்ஸ் எழுத சொல்கிறாங்க. சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்க்கறது, ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்க்கறது. அப்போ சைல்டுனா சைல்டுவுட் தான் அதற்கான கரெக்டான ஆன்சர். அப்புறம் அப்ரிவேஷன்னா AACக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. இப்போ ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். அந்த மாதிரி நிறைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கைடுக்கு போங்க. 10th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரேசல் வெர்ப் ஐ நெவர் டேஷ் இன் த ஜிம், ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டுனா 2 நவுனை நீங்கள் சேர்க்குறது. ரெண்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு காம்பவுண்ட் நவுன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ வாட்ச் ஹால் அப்படின்னு நமக்கு ஒன்று ஃபார்ம் ஆகாது. வாட்ச் ஹவுஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகாது. வாட்ச் கிளாக்னு ஒன்று ஃபார்ம் ஆகாது. வாட்ச் மேன் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம நிறைய சொல்லணும்னா பிளாக் போர்டுன்னு சொல்லுவோம், ஒயிட் சாக் பீஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான். 12th பார்த்தீங்கன்னா fill in the blanks with the most appropriate preposition. The young seagull was alone dash his sledge on his sledge. அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இதெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 2 மார்க்ஸ் கொஷின்ஸ்ப்பா. இதில் 15th கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் woke up the mother. அப்போ the slamming of the doors woke up the mother அப்படின்னு நீங்கள் எழுதணும். which device are controlled using ACTIV controller. அதை பார்த்துக்கோங்க. why did Holmes want Smith to treat him? Because he was the only man with the knowledge of the disease Holmes was suffering from. What was Frank sorry for? For not learning his French lesson. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த 3 2 மார்க்ஸ் எதுனா போயம்லேருந்து கேட்பாங்க. உங்களுக்கு போயம்லேருந்து போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த போயட்டிக் லைன்ஸுக்கு 2 கேள்வி கொடுத்துருவாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் தான் வரும். அந்த ஆன்சருக்கு அந்த கொஷினுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல, உங்களுக்கு தெரியலனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா எந்த கொஷின்ஸும் விட்டுட்டு வராதிங்க. அவங்க கேட்குற சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனா மேலேயே அந்த 2 சென்டென்ஸில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த மேலே இருக்க சென்டென்ஸ் எது ஆப்டாக இருக்கோ அதை தூக்கி எழுதி வச்சுட்டு வாங்க. எந்த கொஷினும் விட்டுட்டு வராதிங்க. அதை கொஞ்சம் தெளிவாக இருங்க. இதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மார்க் பண்ணிலாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நீங்கள் அந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த போயட்டிக் லைன்ஸ்லேயே தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராமர் கொஷின்ஸ். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். 5 கொடுத்து 3 ஏதோ சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீரைட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னா ஒன்றும் இல்லை, டேரக்ட் ஸ்பீச் ஆர் இன்டேரக்ட் ஸ்பீச். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுங்க, இன்டேரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் அந்த சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இது டேரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணுமா, என்ன ஸ்பீச்சாக மாற்றணும்னு நம்ம தான் புரிஞ்சிக்கணும். இப்போ டேரக்ட் ஸ்பீச்சாக இருந்தால் கன்ஃபார்ம் அதில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரப்பி இருக்கும், கமா இருக்கும், ஃபுல் ஸ்டாப்லாம் இருக்கும்.
அது இன்டைரக்ட் ஸ்பீச்னால் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, கமாலாம் இருக்காது, மேலே அப்பாஸ்ட்ரஃபி கொஷின் மார்க்லாம் எதுவுமே இருக்காது. அப்போயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துடணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஸ்பீச். அப்போ எப்படியா மாற்றணும், இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். அப்புறம் ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். இதுக்கும் அப்படி தான், ஒன்று ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கலாம், பேசிவ் வாய்ஸாக இருக்கலாம். ஆக்டிவாக இருந்தால் பேசிவாக மாற்றணும், பேசிவாக இருந்தால் ஆக்டிவாக மாற்றணும். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நம்ம பேசிவ் வாய்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். பேசிவ் வாய்ஸாக இருந்தால் பை இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தால் பை இருக்காது. அப்படி இருந்தால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பேசிவ். இப்போ ஹேவ் யூ இன்வைட்டட் ராம் டு த பார்ட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ பேசிவ் வாய்ஸாக மாற்றணும்னா ஆஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூன்னு மாற்றணும். அப்புறம் பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். டூ யூ நோ த சிம்டம் ஆஸ்க்டு ஸ்மித். பஞ்சுவேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா முதல் லெட்டர் கேப்ஸ்லாம் மாற்றிடுங்க. அப்புறம் WH கொஷின், வாட்டு, ஹவ்வு, வை, வேறு இப்படிலாம் கேட்டாங்கனாலே அந்த லாஸ்ட்டு அந்த சென்டென்ஸுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் கன்ஃபார்ம் வரும். அது லாஸ்ட்டாக வரலாம், இல்லை நடுவில் கூட வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ த சிம்டம்ஸ், அங்கேயே வந்து கொஷின் மார்க் வந்தது. ஆஸ்க்டு ஸ்மித். நேமிங் வேர்ட்ஸ், ஒரு பெயரை குறிப்பிடும் போது ஒரு பெயரை குறிக்கும் ஒரு எதனா ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் எழுதுங்க. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி காமிங்க, நான் இதெல்லாம் பஞ்சுவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி காமிங்க. லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இல்லை பேசிக் திங்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 1 மார்க் கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது காம்ப்ளெக்ஸில் இருக்கா, காம்பவுண்டில் இருக்கா, அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் மாற்ற முடியும். 27th கொஷின், மீனிங்ஃபுல்லாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் மீனிங்ஃபுல்லாக மாற்றணும். அப்புறம் செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான சென்டென்ஸாக ரைட் பண்ணுங்கப்பா. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சென்டென்ஸ் எல்லாம் ரைட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 4 ஸ்டெப் ஆர் 5 ஸ்டெப். என்ன பண்ணுங்கன்னா கோ ஸ்ட்ரைட், டேர்ன் லெஃப்ட், யூ ரீச் த பஸ் ஸ்டாண்ட். அப்புறமேட்டு கோ ஸ்ட்ரைட், டேர்ன் ரைட், யூ ரீச் த மெடிக்கல் ஷாப். இல்லை டேர்ன் லெஃப்ட், யூ ரீச் த ஸ்கூல். அவங்க கரெக்டாக டெஸ்டினேஷன் கொடுத்துருவாங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும்னு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்தமாரி சிம்பிளான சென்டென்ஸை கொடுக்க பாருங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நிறைய த எக்ஸ்டென்சிவ் சர்ச் ஆப்ரேஷன் மேட் பை த போலீஸ்மேன் இன் த ஹவுஸ், டெக்னாலஜி இஸ் எ பூன் to the disabled justify, give a brief character sketch of Sasanka Sannal, highlight the factors responsible for all the women Indian Navy crew to carry out their expedition. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லையும் ஒவ்வொரு பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதை படிக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்கன்னா ஒரு லெசனில் ஒரே ஒரு பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்கள் சுறா கைட்லியாக இருந்தாலும் சரி, வே டு சக்ஸஸ் கைட்லியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் பேராகிராஃப்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர்லேயே டேரெக்டாக அந்த லெசனோட நேம், இப்போ இஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த லெசனுக்கான பேராகிராஃப்னு தெரியும், நீங்கள் எழுதிடுவீங்க. இஃப் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்னு கேட்காம கொஷின் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் தெரியாமல் போய்டும். அந்த கொஷின் கூட உங்கள் புக்கில் இருந்து தான் எடுப்பாங்க. ஆனால் புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து ஒன்று ரீட் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா போயம்லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸ்னால் அந்த லாஸ்ட் லைன், அந்த ஒவ்வொரு லைன் கடைசிலையும் நமக்கு சேம் சவுண்டு வரது தான் ரைமிங் வேர்ட்ஸு. ரைமிங் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் அங்கே கொடுத்துருக்க லைன்லேருந்து நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதணும். அது பர்சானிஃபிகேஷனாக இருக்கலாம், மெட்டாஃபராக இருக்கலாம், சிமிலியாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இந்த 3rd லைன். அலிட்ரேஷன்னா நீங்கள் வந்து மினிமம் 2 வேர்ட்ஸ் இருக்கணும். அந்த வேர்ட்ஸுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் சேமாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 3rd லைனில் ஸ்ப்ரிங்கு, சம்மர் இது ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ன்னு இருக்குது. அப்போ நீங்கள் அலிட்ரேஷன் வேர்ட்ஸு எடுத்து எழுதணும். அப்புறம் பேராப்ரைஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாண்ட்ஸா, உங்களுக்கு ஒரு போயமோட லைன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராகிராஃபாக ரைட் பண்ணணும். உங்களுக்கு அந்த போயமோட லைன்ஸ் என்ன பேராகிராஃப்னு தெரிஞ்சதுன்னா அந்த லெசனோட பேராகிராஃபை கூட நீங்கள் வந்து எழுதி வச்சுருங்க. நமக்கு கரெக்டாக அந்த லைனுக்கான உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அந்த மொத்த பேராகிராஃபையும் கூட எழுதி வச்சுருங்க. ஆனால் கரெக்ட் போயமுக்காக இருக்கணும். நீங்கள் இந்த கேட்டிருக்க போயமுக்கான பேராகிராஃபாக இருக்கணும். ஃபஸ்ட்டு போயமில் நேம் அதை மென்ஷன் பண்ணி எழுதணும், சரிங்களா? அப்புறம் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கொகிரண்ட் ஆர்டர். அப்போ மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் ஆர் ஃபாலோ. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 5 கொஷின் கேட்பாங்க இந்த பகுதியில். இதில் பார்த்தீங்கன்னா 2த்துல எதனா ஒன்று அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 38th கொஷின் 38 இந்த செகண்ட் கொஷின் அட்டன் பண்ணுறங்கப்பா. ஏன்னா இதான் ஈஸியாக இருக்கும் நமக்கு, சரிங்களா? இதே அட்டன் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் கேட்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்குற டேட்டாவை அழகாக நீங்கள் அதில் ப்ரெசென்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அந்த அட்ரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எழுதுங்க. ஷாப் பேர் உங்களுக்கு
தெரியலனா கூட ஏபிசி XYZ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு எதனா டயக்ராம் அது ரிலேட்டடாக டயக்ராம் தெரியும்னா டயக்ராம்லாம் நீட்டாக வரைஞ்சி வைங்க. அப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங் இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நோட்டீஸ் போர்டு, அப்போ நோட்டீஸ் எப்படி ரைட் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும். இதெல்லாம் தெரியலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு பகுதியாக 5 மார்க்ஸ் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், 3 மார்க்ஸ் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கிராமர் எப்படி அட்டன் பண்ணணும்னு தனித்தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்குறேன், 1 மார்க் தனியாக வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு 4 டேஸ் இருக்குது, உங்களுக்கு புதன்கிழமை தான் எக்ஸாம்னு நினைக்கிறேன். அப்போ இருக்கிற 4 டேஸை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் லுக் அட் த ஃபாலோயிங்ஸ் பிக்சர், அவங்க பிக்சர் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் ரைட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் சென்டென்ஸை கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி ரொம்ப யோசிச்சுலாம் எழுதாதீங்க. மேலோட்டமாக அந்த சென்டென்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுதோ, ஜென்ரல் பேசிக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீங்கள் ரொம்ப இங்கிலீஷில் ரைட் பண்ணால் தான் உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் வரும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக், ஆர் போடுற இடத்த வேர் போடுவீங்க, இஸ் போடுற இடத்த வாஸ் போடுவீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸே மாற்றிடும் நமக்கு. அதனால் ரொம்ப திங்க் பண்ணாமல் ஜஸ்ட்டு திங்க் பண்ணி தான் எழுதணும். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கொடுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சால் ரைட் பண்ணுங்கள். தெரியாத பட்சத்தில் நம்ம பெருசாக கொடுத்தா தான் மார்க் கிடைக்கும், 5 மார்க் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன லெட்டர் சிம்பிளான லெட்டரை வச்சு அந்த பேராகிராஃப் ஃபார்ம் பண்ண பாருங்கள். அப்புறம் நோட்ஸ் ஆர் சம்மரி, இது வந்து பேசிக்காக தெரிஞ்சது தான். நான் நெக்ஸ்ட் வீடியோலேயும் நான் டீட்டெயிலாக போடுறேன். அப்புறம் எரர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண பகுதி. பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு டெவலப்பிங் இன்ஸ் கேட்பாங்க, அண்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 4 கொஷின்ஸ் கேட்பாங்க, 8 மார்க். அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுற இடம். அப்புறம் போயம் கேட்பாங்க, மேக்ஸிமம் போயம் பேராகிராஃப் கேட்டாங்கன்னா பேராகிராஃபே அட்டன் பண்ணுங்கள், போயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து எழுத வேண்டியதை பார்த்தீங்கன்னா உங்கள் பேராகிராஃப் ஒரு 2 படிக்கணும், 10 மார்க்கு, ப்ரோஸில் 10, போயமில் 10. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் ஒரு 5 கிட்ட, அதான் 10 கிட்ட படிக்கிற மாதிரி இருக்கும், இது ஒரு 30. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா படிக்கிற மாதிரி படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. 2 மார்க் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 40 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் படித்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 60 மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், லெட்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும், அவங்க ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே கொஷின் கேட்குறதா இருக்கட்டும், ரிப்போர்ட்டர்ஸ் அதான் கிராமர் கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஜென்ரலாக தான் ரைட் பண்ண போகிறீங்க. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஈஸியாக மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த சென்டம் வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் இல்லாமலும் அந்த கிராமர் பகுதி, அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அப்புறம் 1 மார்க்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாலே ஈஸியாக சென்டம்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 90 அபோவே ஈஸியாக எடுக்கலாம்ப்பா. இருக்கிற 4 டேஸ் இருக்குது, நமக்கு நிறைய நாள் இருக்குது. இந்த 4 டேஸில் இங்கிலீஷ் படிக்கணும்னா இங்கிலீஷ் எடுத்து வச்சு படிங்க. இல்லை மேக்ஸிமம் 1 டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தாலும் படிங்க. ஆனால் மேக்ஸிமம் இங்கிலீஷே படிங்க, இங்கிலீஷே கூட கரெக்டாக இருக்கும். உக்காஞ்சி ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 ஆர் இந்த 20க்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிடும், ஏப்ரல் 20க்குள்ளே. அப்போ இந்த 20 டேஸை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி எக்ஸாமுக்கு நல்லபடியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதை நினச்சோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது. அதனால் இருக்கிறப்ப எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணிவிட்டு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணி நல்ல குரூப் எடுக்க பாருங்கள், சரிங்களா. அதான் உங்களோட பேரண்ட்ஸோட வந்து கனவாகவும் இருக்கும், அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதான் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லபடியாக படிங்க. கன்ஃபார்ம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா யாரும் பயப்படாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான வெற்றி நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். அதனால் நல்லபடியாக படித்து நல்லபடியாக ரைட் பண்ணுங்கள், எந்த கொஷின்ஸும் விட்டுட்டு வராதிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இங்கிலீஷ் எக்ஸாமை பற்றி டீட்டெயிலாகவும் நான் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.